அல் ஜசீரா ஊடக நிறுவனத்தோட காசா பிரிவு ஊடகவியலாளர் வயல் அல் தஹதூக்க யாரும் மறந்திருக்க மாட்டீங்க. இஸ்ரேல் தாக்குதல்ல தஹதூக்கோட மனைவி, மகன், மகள், பேரன் உள்ளிட்ட எல்லா குடும்ப உறுப்பினர்களும் கொல்லப்பட்டாங்க. 53 வயதான தஹதூக் பல ஆண்டுகளா பலஸ்தீன போர் பற்றி செய்திகளை சேகரிச்சு வராரு. காசா வாசிகளால கொண்டாடப்படுற அவர் இப்போ போர்ல தன்னோட குடும்பத்தை இழந்து நிக்கிறாரு. இந்த நிலையில காசாவுல இஸ்ரேலிய விமான தாக்குதல்ல கொல்லப்பட்ட தன்னோட அன்பு மனைவிக்காக புனித ஹஜ் கடமைகளை மக்காவுல நிறைவேற்றியிருக்கிறாரு. அவர் 2வது முறையா ஹஜ் நிறைவு செய்யறதோட இந்த முறை ஹஜ் கடமைகள் தனக்கு கூடுதல் மகிழ்ச்சி அளிக்கிறதாகவும் கடந்த ஆண்டு தன்னோட மனைவிக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாரு. கணவன் மனைவி உறவுல முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்க வேண்டியது ஒரு கணவன் தன்னோட மனைவியை நேசிக்கிறது. அதுவும் மனைவி இறந்தாலும் கூட அந்த அன்பு மாறக்கூடாது. தங்களோட துணை இறந்த பிறகு அவங்கள மறக்க முடியாம தவிக்கிற கணவன் மனைவிகளை நீங்க பார்த்திருப்பீங்க. மனைவியை இழந்த கணவனோ கணவனை இழந்த மனைவியோ அவங்களோட பரிதவிப்ப வார்த்தைகளால்